ஓம் சாந்தி. முரளி தேதி 15/7/2022. இன்று ஸ்வயம் பரம்பொருள் பரமாத்மா பகவானுடைய சிவ பரமாத்மாவினுடைய மகா வாக்கியத்தை நாம கேட்கலாம். பாபா சொல்றாங்க, மீட்டே பச்சே तुम्हारे सच्चे तीर्थ हैं, शांति धाम और सुख धाम. तुम्हें रूहानी पंडा सत्य तीर्थ कराने आया है. तुम राजाई और घर को याद करो. பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய உண்மையான தீர்த்த ஸ்தலங்கள் சாந்தி தாமம் மற்றும் சுகதாமம். உங்களுடைய ஆன்மீக வழிகாட்டி சத்தியமான தீர்த்த யாத்திரை செய்ய வைப்பதற்காக வந்திருக்கின்றார். நீங்கள் ராஜ்யம் மற்றும் வீட்டை நினைவு செய்யுங்கள். கேள்வி, तुम्हारी किस मेहनत को बाप ही जानते हैं. बाप ने उस मेहनत से छूटने की कौन सी युक्ति बताई है. உங்களுடைய எந்த ஒரு உழைப்பை, அதாவது அதிகமான முயற்சியை பாபாவும் தெரிந்திருக்கின்றார். பாபா அந்த உழைப்பிலிருந்து விடுவிப்பதற்கான எந்த ஒரு யுக்தியை சொல்கின்றார். குழந்தைகள், நாம ரொம்ப ஒரு முயற்சி செஞ்சிருக்கிறோம். அந்த முயற்சியை பாபாவும் தெரிஞ்சிருக்கிறாங்க. அந்த முயற்சியிலிருந்து விடுபடுறதுக்கு கூட பாபா யுக்தி சொல்லி கொடுக்கறாங்க. அது என்ன யுக்தின்னு கேக்குறாங்க பாபா. बदिल, बाप जानते हैं बच्चों ने आधा कल्प भक्ति मार्ग में दर दर भटक कर बहुत ठोकरें खाई हैं. बहुत मेहनत करते भी प्राप्ति अल्पकाल क्षण भंगुर की हुई. பாபா தெரிஞ்சிருக்கிறாங்க, குழந்தைங்க அரைக்கல்பமாக பக்தி மார்க்கத்துல வீதி வீதியா அலைஞ்சு திரிஞ்சு ரொம்ப தடுமாற்றத்தை அடைஞ்சிருக்கிறாங்க, ஏமாற்றத்தை அடைஞ்சிருக்கிறாங்க. ரொம்ப உழைச்சும் கூட, பக்தியில ரொம்ப அதிகமான முயற்சி செய்தும் கூட பிராப்தியோ அல்ப காலத்திற்கான ஒரு துளி அளவு தான் பிராப்தி கிடைச்சிருக்கிறது. एकदम जंगल में जाकर फंस गए, विकारो रूपी डाकुओं ने लूट लिया. பாபா சொல்றாங்க, ஒரேடியா காட்டுல போய் மாட்டிக்கிட்டாங்க. விக்காரங்கள் என்ற கொள்ளையர்கள் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. अब बाप इस मेहनत से छूटने की युक्ति बताते, बच्चे सिर्फ मुझे याद करो. இப்பொழுது பாபா இந்த உழைப்பிலிருந்து விடுவிக்கிறதுக்கான யுக்தி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க பாபா? குழந்தைகளே, என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். பக்தியில வீதி வீதியா அலைஞ்சது எதற்காக? ஒரு வீதியில ஒரு கடவுளை தெய்வதையை நினைக்கிறதுக்கு போனோம், இன்னொரு வீதியில இன்னொருத்தரை நினைக்கிறதுக்காக போனோம், சன்னியாசிட்ட போனோம், குரு கிட்ட போனோம் இல்லையா? இப்படி எங்கெங்கெல்லாமோ அலைஞ்சோம் இல்லையா? அப்படி வீதி வீதியா அலைஞ்சதுல இருந்து விடுவிக்கிறதுக்காக பாபா சொல்றது என்ன? அவங்க இவங்கன்னு நிறைய பேரை நினைக்காதீங்க, அங்க இங்கே தேடி அலையாதீங்க, என்ன மட்டும் நினைங்க. மேரே से ही सच्ची सगाई करो. பாபா சொல்றாங்க, என்னோட உண்மையான நிச்சயதார்த்தம் செஞ்சுக்கங்கன்னு சொல்றாங்க பாபா. இஸ் பேஹத் கி சகாய் में ही मजा है. இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட நிச்சயதார்த்தத்தில் தான் போதை உள்ளது. देह अभिमान रूपी बड़े डाकू से बचने के लिए अपने को इस देह से न्यारी आत्मा समझो. பாபா சொல்றாங்க, பெரிய காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டீங்க, விக்காரங்கள் என்ற கொள்ளையர்கள் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க இல்லையா? அதுல பெரிய கொள்ளைக்காரன் யார் அப்படின்னா பாபா சொல்றாங்க, தேக அபிமானம் என்பதுதான் பெரிய கொள்ளைக்காரன். அந்த கொள்ளைக்காரனிடமிருந்து தப்பிக்கிறதுக்காக தன்னை இந்த தேகத்திலிருந்து தனிப்பட்ட ஆத்மா என்று புரிஞ்சுக்காங்க. பாடல் ஓம் நமோ சிவாயே. ओम शांति. बच्चों को रिफ्रेश करने के लिए रिकॉर्ड भी काफी होते हैं. குழந்தைங்க மகிழ்ச்சி அடைகிறதுக்காக, புத்துணர்ச்சி அடைகிறதுக்காக இந்த ரெக்கார்டு பாபா பாட்டு போடுவாங்க இல்லையா பாபா வீட்டில், அந்த பாட்டே போதுமானது. அந்த ரெக்கார்டு, அந்த டேப் ரெக்கார்டர், அந்த காலத்தில் டேப் ரெக்கார்டர், அதுக்கு முன்னாடி ரெக்கார்டு கிராமோஃபோன் ரெக்கார்டு இருந்துச்சு இல்லையா? அந்த பாடல்களே போதுமானதுன்னு சொல்றாங்க பாபா. குழந்தைங்களை புத்துணர்ச்சி அடைய வைக்கிறதுக்காக, ரிஃப்ரெஷ் அடைய வைக்கிறதுக்காக, மகிழ்ச்சி அடைய வைக்கிறதுக்காக. इसलिए बाप कहते हैं और फर्नीचर आदि तो घर में लाया जाता है, 5-7 रिकॉर्ड भी घर में रखो.
வீடுன்னு இருந்தா அங்க நிறைய ஃபர்னிச்சர் சாமான்கள், என்னென்ன சாமான்கள் தேவையோ, சோஃபா, சேரு, கட்டில் எல்லாம் எடுத்து வைப்போம் இல்லையா, அதன் கூடவே 5-7 ரெக்கார்டையும் நீங்க வீட்டில் வச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க பாபா. அந்த காலத்துல அந்த ரெக்கார்டு தேவைப்பட்டது, இப்பெல்லாம் கையிலே இருக்குது எல்லார்ட்டையும் பாபாவினுடைய பாடல்கள் இல்லையா, அது தேவைப்படுது மனதை புத்துணர்ச்சி அடைய வைக்கிறதுக்காக. பல் பால் பச்சே பி ரெக்கார்டு சுனை தோபி நஷா சடே, மகிமா தோ சாரி ஏக் பாப் கி ஹே நா. பாபா சொல்றாங்க, உங்க வீட்டில் நீங்க அந்த பாட்டை போட்டு கேட்கும்போது உங்க வீட்டில் உங்களுடைய குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களும் அந்த பாடலை கேட்பாங்க. அப்ப அவர்களுக்கும் கூட அந்த போதை ஏறும். ஏன்னா மகிமை அனைத்தும் ஒரு பாபாவுக்கு மட்டும்தான் இல்லையா. பரந்து இஸ் சமய கோயி உன்கோ ஜான்தே நஹி ஹே. ஒருத்தருக்கு தான் எல்லா மகிமையும் இருந்தாலும் கூட இந்த சமயம் அந்த ஒருவரை யாருமே தெரிஞ்சுக்கல. और तो मनुष्यों की ढेर महिमा करते हैं, फॉरेन के कोई आदमी आते हैं तो उनके दर्शन करने के लिए जाते हैं. ஆனா மற்றபடி மற்ற மனிதர்களுக்கு நிறைய மகிமை பாடுறாங்க. ஃபாரின்ல இருந்து யாராவது ஒருத்தர் வந்தாங்க அப்படின்னா அவரை பார்க்கறதுக்காக போறாங்க. பாப்கோ சிர்ஃப் பச்சே ஹி ஜான்தே ஹே. ஆனா பாபாவையோ குழந்தைகள் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கிறீங்கன்னு சொல்றாங்க பாபா. ஃபாரின்ல இருந்து வந்தா ஊரே நாடே சேர்ந்து போய் பார்க்க போகுது. ஆனா பாபா பகவான் வந்திருக்கிறாரு தூர தேசத்துல இருந்து. ஆனா அவரை யாருக்கும் தெரியல, யாரும் அவர்கிட்ட வர்றதில்ல. குழந்தைங்க நீங்க தான் தெரிஞ்சிருக்கிறீங்க. ஏக் ஹி பாப் ஹே ஜோ பத்தீத் துனியா சே பாவன் துனியா மே லே ஜாத்தே ஹே. ஒரே ஒரு பாபா மட்டும்தான் பத்தீத்த உலகத்திலிருந்து பாவன உலகத்திற்கு நம்மை அழைத்து செல்லக்கூடியவர். पतित दुनिया है विषय सागर, पावन दुनिया है शीर सागर. तो मीठे मीठे बच्चे तुम यह भी निश्चय करते हो कि हमको अब श्रीमत मिली है. பத்தீத்த உலகம் என்று இந்த விஷக்கடலை தான் சொல்றோம் இல்லையா. பாவன உலகம் எது? பார்க்கடல். அதனால இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இந்த ஒரு நம்பிக்கை கொள்ளுங்கள். என்ன நம்பிக்கை கொள்ளணுமாமா? நமக்கு இப்போ ஸ்ரீமத் கிடைச்சிருக்கிறது, இதன் மீது நம்பிக்கை வைங்க. ரூஹானி பண்டா மிலாகை, ஒன்னு ஸ்ரீமத் கிடைச்சிருக்கிறது, 2வது ஆன்மீக வழிகாட்டி கிடைச்சிருக்கிறார். जिस्मानी पंडे हैं जिस्मानी यात्रा कराने के लिए. मनुष्य कितने यज्ञ तीर्थ आदि करते आए हैं. பாபா சொல்றாங்க, உலகத்துல நிறைய கைட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் உலகாய யாத்திரை செய்ய வைக்கிறதுக்காக அந்த கைட்ஸ் இருப்பாங்க. மனிதர்கள் எத்தனை தீர்த்த யாத்திரங்கள், யஜ்ஞங்கள் அதெல்லாம் செய்யறாங்க, தீர்த்த யாத்திரைகள் போயிட்டு வராங்க. பரந்து ஆனால் என்ன ஃபாய்தா தோ குச் நஹி. என்ன யாகம் வளர்த்தாலும், என்ன தீர்த்த யாத்திரை எத்தனை தடவை போயிட்டு வந்தாலும் அதுல பலன் எதுவுமே கிடைக்கல. தும் பச்சோं की बुद्धि में ज्ञान रहना चाहिए जिससे खुशी रहे. பாபா சொல்றாங்க, குழந்தைகளாகி உங்களுடைய புத்தியில இந்த ஞானம் இருக்கணும். இந்த ஞானம் இருக்கிறதுனால புத்தியில குஷியும் இருக்கணும்னு சொல்றாங்க பாபா. உள்ளத்துல குஷியும் இருக்கணும். ஞான புத்தியில இருக்கிறதுனால உள்ளமும் குஷியா இருக்கணும். ஜென்ம ஜென்மாந்தர் கித்தனே தீர்த்த கியே ஹே பரந்து சச்சா தீர்த்த ஏக் ஹி ஹே அத்வா தோ கஹோ. ஜென்ம ஜென்மங்களாக எத்தனை தீர்த்த யாத்திரைகள் போயிட்டு வந்திருக்கீங்க. ஆனா உண்மையான தீர்த்த யாத்திரை ஒன்றே ஒன்றுன்னு தான் சொல்லிடுறாங்க பாபா. 2ன்னு சொல்லலாம். ஏன்னா 2ன்னா என்ன, மேல தலைப்புல சொன்னாங்க இல்லையா பாபா, உங்களுடைய உண்மையான தீர்த்த யாத்திரை 2 இடத்துக்கு போறது. தீர்த்த ஸ்தலம் எந்த 2 ஸ்தலம்? ஒன்னு சாந்தி தாமம், 2வது சுகதாமம். அப்ப 2 இடத்துக்கு போறதுனால 2 யாத்திரை நீங்க போறீங்கன்னு சொல்லலான்றார் பாபா. அவர் கரானே வாலா ஹே பாப். மேலும் அந்த யாத்திரை செய்ய வைப்பவர் யாரு? बाबा. वह समझते हैं यज्ञ तप तीर्थ करने से भगवान मिलेगा. अच्छा, वह कहाँ ले जाएंगे? जरूर अपने घर ही ले जाएंगे. மனிதர்கள் நினைக்கிறாங்களாமா, யஜ்ஞம் தவம் தீர்த்த யாத்திரையெல்லாம் போறதுனால, யஜ்ஞம் வளர்க்கறதுனால, தவம் செய்யறதுனால, தீர்த்த யாத்திரை போறதுனால பகவான் கிடைச்சிடுவாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. நல்லது, அவர் கிடைச்சிட்டாருன்னா அவர் எங்க நம்ம எல்லாரையும் அழைச்சிட்டு போவாரு? கண்டிப்பா தன்னுடைய வீட்டுக்கு தானே அழைச்சிட்டு போவார் அவர் இல்லையா. வாஸ்தவமே சச்சா சச்சா தீர்த்த ஹே சுக் தாம் और சாந்தி தாம். உண்மையிலேயே உண்மையிலும் உண்மையான தீர்த்த ஸ்தலம் என்பது சுகதாமம் மற்றும் சாந்தி தாமம். तुम बच्चों की बुद्धि में है कि हमें सच्चे सच्चे तीर्थों को ही याद करना है, यही मनमना भव है. குழந்தைகளாகி உங்க புத்தியில இப்ப இருக்கிறது என்ன இருக்குதாமா? பாபா சொல்றாங்க, நாம் உண்மையிலும் உண்மையான தீர்த்த யாத்திரைகளைத்தான் நினைவு செய்ய வேண்டும், தீர்த்த ஸ்தலங்களைத்தான் நினைவு செய்ய வேண்டும். அதுதான் மன்மனா பவ்.
2 தீர்த்த ஸ்தலங்கள் சொன்னாங்க இல்லையா, சாந்தி தாமம், சுகதாமம். அதுதான் உண்மையிலும் உண்மையான தீர்த்த ஸ்தலங்கள். அதைத்தான் நினைக்கணும். அதுதான் மன்மனா பவ், அதுதான் மனசால பாபாவை நினைக்கிறது கூட. ஏன்னா சாந்தி தாமத்தை நினைச்சாலும் அங்க இருக்கிற பாபா நினை வந்துடும், சுகதாமத்தை நினைச்சாலும் அதை கொடுக்கிற பாபா நினை வந்துடும் இல்லையா. बच्चे जानते हैं हम अभी तीर्थों पर जा रहे हैं. இப்ப நாம தீர்த்த யாத்திரை போயிட்டு இருக்கிறோம் என்பதை குழந்தைங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. பாப் कहते हैं अपने घर को और राजाई को याद करो. பாபா சொல்றாங்க, நீங்க தன்னுடைய வீட்டையும் தன்னுடைய ராஜ்யத்தையும் நினைவு செய்யுங்கள். स्वर्ग का रचयिता एक बाप ही है, उसको हेवनली गॉडफादर कहा जाता है. பாபா சொல்றாங்க, ஸ்வர்க்கத்தின் படைப்பாளர் ஒரே ஒரு பாபா தான். அவரைத்தான் ஹெவன்லி காட்ஃபாதர், சொர்க்கத்தை படைக்கும் இறை தந்தை என்று சொல்லப்படுகிறது. इसलिए पूछा जाता है हेवनली गॉडफादर से आपका क्या संबंध है. अगर सिर्फ तुम पूछेंगे कि गॉडफादर को तुम पहचानते हो तो जट कह देंगे हाँ वह सर्वव्यापी है. பாபா சொல்றாங்க, பாபாக்கு பேர் என்ன, பாபாவை என்னன்னு சொல்லி அழைக்கிறோம், ஹெவன்லி காட்ஃபாதர் அப்படி சொல்றோம் இல்லையா. அதனால்தான் ஹெவன்லி காட்ஃபாதருக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்கப்படுகிறது. ஒருவேளை நீங்க பிறரை பார்த்து காட்ஃபாதரை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா உடனே என்ன சொல்லிடுவாங்களாம், தெரியும், அவர் தான் சர்வவியாபி ஆச்சே அப்படி சொல்லிடுவாங்களாமா. அதனால வார்த்தைகளை கூட எப்படி பயன்படுத்தணும்னு பாபா சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க. வெறும் காட்ஃபாதரை பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா சர்வவியாபின்னு சொல்லிடுவாங்க. அதனாலதான் என்ன வார்த்தை பயன்படுத்தணுமா, ஹெவன்லி காட்ஃபாதருக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்கணும்னு பாபா சொல்லி கொடுக்குறாங்க. तो यह समझाने की युक्ति रची जाती है कि बच्चों को सहज हो. ஸோ குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறதுக்கு சுலபமாக இருக்கணும்னு பாபா புரிய வைக்கிறதுக்கான யுக்திகளை கூட பாபாவே உருவாக்கிட்டு குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றாங்க. தக்லீஃப் தோ பஹாத் தேக்கி ஹேனா. ஏன் பாபா குழந்தைங்களுக்கு எல்லாத்தையும் சுலபமாக்குறதுக்கு ஏன் பாபா சொல்றாங்க? போன வாரம் கூட பார்த்தீங்கன்னா போர்டில் என்ன எழுதணும் அந்த வார்த்தையும் கூட சொல்லி கொடுத்தாங்க. எப்படி கார்டில் பிரிண்ட் பண்ணணும் அதையும் சொல்லி கொடுத்தாங்க பாபா. என்ன வார்த்தை போடணும் அதையும் சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கு எப்படி பிறர்கிட்ட கேட்கணும் கேள்வி அதையும் பாபா சொல்லி கொடுக்குறாங்க. ஏன்னாமா குழந்தைங்க ஈஸியா செஞ்சிடணும்னு சொல்ற பாபா சொல்லி கொடுக்குறாங்களா. ஏன் குழந்தைங்க ஈஸியா செய்யணும்னு பாபா நினைக்கிறாங்களாமா? அழக சொல்றாங்க பாபா, ஏன்னா ரொம்ப கஷ்டத்தை குழந்தைங்க பார்த்துட்டீங்க இல்லையா. 63 ஜென்மங்களா ரொம்ப பகவானை தேடி தேடி அலைஞ்சு சாஸ்திரங்களை படிச்சு மனப்பாடம் பண்ணி வேதங்களை படிச்சு மனப்பாடம் பண்ணி ரொம்ப என்ன பண்ணிட்டோமாமா, கஷ்டத்தை பார்த்துட்டோமாமா இல்லையா. அதனால பாபா இப்ப நமக்கு எவ்வளோ சுலபமாக்க முடியுமோ ஞானத்தை, சேவைய, தாரணைய அவ்வளோ பாபா நமக்கு சுலபமாகி ஆக்கி கொடுக்கறாங்க. ஆதா கலப் 63 ஜனம் தும் ஆசுரி மத் பர் சலே ஹோ. அரை கல்பமாக 63 ஜென்மங்களாக நீங்க அசுர வழிப்படிதான் நடந்துட்டு வந்திருக்கிறீங்க. पुरुषार्थ तो किया जाता है अच्छी प्रारब्ध पाने के लिए, परंतु तुम जानते हो अभी हमारी चढ़ती कला हुई नहीं है और ही गिरते आए हैं. அரை கல்பமாக 63 பிறவிகளாக நீங்க அசுர வழிப்படிதான் நடந்துட்டு வந்திருக்கிறீங்க. ஆனா புருஷார்த்தமோ நல்ல பிராப்தி அடைகிறதுக்காக தான் முயற்சி என்பது செய்யப்படுகிறது இல்லையா. ஆனா நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க, அவ்வளோ முயற்சி செஞ்சும் 63 ஜென்மங்கள் நாம முயற்சி செஞ்சும் கூட இப்பொழுது நம்முடைய ஏறும் கலை ஏற்படவே இல்லை, கீழே இறங்கிட்டே தான் வந்திருக்கிறோம். कितना माता मारते रहते हैं, பக்தி மார்க் में कितनी मेहनत की. எவ்வளோ தலையை உடைச்சுக்கிட்டீங்க, பக்தி மார்க்கத்துல எவ்வளோ வளர்ச்சிங்கன்னு கேக்குறாங்க பாபா. தர் தர் பட்டக்தே ஹோ, வீதி வீதியா அலைஞ்சு தெரியுறீங்க. பாப் ஜான்தே ஹே பச்சோ நே பஹாத் மெஹனத் கி ஹே. பாபா தெரிஞ்சிருக்கிறாங்க குழந்தைங்க ரொம்ப உழைச்சிருக்கிறாங்கன்னு பாபா தெரிஞ்சிருக்கிறாங்க. பஹாத் தக்லீஃப் உட்டாயி ஹே, ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கிறாங்க. பகவானை தேடி அலைஞ்சதுலேயே ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பாபா தெரிஞ்சிருக்கிறாங்களாமா. 63 ஜன பஹாத் தக்கே காயே ஹே, 63 பிறவிகளாக ரொம்ப ஏமாற்றத்தை குழந்தைங்க அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு பாபா தெரிஞ்சிருக்கிறாங்க. ஜைசே சன்னியாசி லோग कहते हैं इस दुनिया में काग विष्ठा समान सुख है, वैसे तुमने जो इतनी मेहनत की थोड़ा सा अल्पकाल का सुख मिला, क्योंकि साक्षात्कार हुआ थोड़ा सा सुख हुआ. எப்படி பாருங்க, சன்னியாசிகள் சொல்றாங்க இல்லையா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சுகம் காக்கை எச்சத்திற்கு சமமான சுகம் தான் சொல்றாங்க இல்லையா. அதே போல நீங்க கூட அவ்வளோ உழைச்சிங்க பக்தியில, ஆனாலும் கூட கொஞ்சம் அல்ப காலத்துக்கு ஆன சுகம்தான் கிடைச்சது பக்தியில. பக்தி பண்ணும்போது, இப்ப இல்ல, பக்தி பண்ணும்போது
ஏன்னா ரொம்ப தீவிரமான பக்தி பண்ணும்போது, ரொம்ப உழைக்கும் போது, எந்த தெய்வத்தை நினைச்சு நாம பக்தி பண்ணணுமோ அவருடைய காட்சி கிடைச்சது. கிடைச்ச உடனே அந்த நேரத்துக்கான கொஞ்ச நேரம் சுகம் கிடைச்சது, அவ்வளவுதான். अब तो बाप कहते हैं बच्चे तुमने बहुत ठोकरे खाई है, एकदम जंगल में जाकर फंसे थे. இப்ப பாபா சொல்றாங்க, குழந்தைகளே நீங்க ரொம்ப ஏமாற்றத்தை அடைஞ்சிட்டீங்க, ஒரேடியா காட்டுல போய் மாட்டிக்கிட்டீங்க. ஜங்கலுமே டாக்கு ரேத்தே ஹே, பெரிய காடு, அடர்ந்த காடா இருந்ததுன்னா அந்த வனப்பகுதியில கொள்ளையர்கள் இருப்பாங்க இல்லையா. இஸ் ஜங்கல் மேபி கை தும்கோ லுட்டனே வாலே டாக்கும் மில்தே ஹே. அதே போல இந்த காட்டிலையும் கூட சிலர் உங்களை கொள்ளையடிக்கக்கூடிய திருடர்கள், கொள்ளையர்கள் கிடைக்கிறாங்க உங்களுக்கு. சப்சே பேலே பேலே ஆத்தா ஹே தேஹ் அபிமான். இப்ப எந்த கொள்ளையர் வந்தார் நம்ம கிட்ட அப்படின்னா எல்லாரையும் விட முதல் வந்தது தேஹ் அபிமானம் என்ற கொள்ளையர். இஸ்கே சாத்தி கித்தனை படே டாக்கு ஹே. இந்த தேஹ் அபிமானத்துக்கு துணையா எத்தனை பெரிய கொள்ளைக்காரங்க இருக்கிறாங்க. காமம், கோபம், பேராசை, பற்று, அகங்காரம், இதெல்லாம் இவங்க எல்லாருமே கொள்ளையர்கள். யஹே ஆதி மத்திய அந்த துக்க தேனே வாலே நம்பர் 1 டாக்கு. பாபா சொல்றாங்க, இந்த கொள்ளைக்காரர்கள் எல்லாருமே ஆதி, மத்தியமம், அந்திமம் 3 காலத்திலையும் துக்கம் கொடுக்கக்கூடிய நம்பர் 1 கொள்ளைக்காரர்கள். ये किसको पता नहीं है, ஆனா இது யாருக்கும் தெரியாது. तुम कहते हो ये बड़े डाकू हैं, मनुष्य कहते हैं ये डाकापना जरूर चाहिए. நீங்க சொல்றீங்க இந்த விகாரம் தான் பெரியதிலும் பெரிய கொள்ளைக்காரன் என்று. ஆனா மனிதர்கள் சொல்றாங்க இந்த கொள்ளைக்காரத்தனம் வேணும்னு சொல்றாங்க. அப்படின்னா விகாரம் என்பது இருக்கணும் அப்படி சொல்றார். बाप कहते हैं इन डाकुओं ने क्या तुम्हारी हालत कर दी है. பாபா சொல்றாங்க, இந்த கொள்ளையர்கள் எல்லாரும் உங்களுடைய நிலைமையை என்ன ஆக்கிட்டாங்க பாருங்க. एक दो को काम कटारी से मारते हैं, कितना खर्चा करते हैं. ஒருவருக்கொருவர் காமம் என்ற கோடரியை வீசி அழிச்சிடுறாங்க. எவ்வளோ அதற்காக செலவு பண்றாங்க உலகத்தினர். தக்கா காத்தே காத்தே அப் கியா ஹால் ஹோ கயா ஹே. பாருங்க, ஏமாற்றத்தை அடைஞ்சு இப்ப என்ன நிலவரம் ஆயிடுச்சு பாருங்க. अब यह तो बेहद की बातें हैं. हाँ, आज बच्चा जन्मा, खुशी हुई, कल मर जाता है तो रोने लग पड़ते. दुनिया की हालत देखो अब क्या है. பாபா சொல்றாங்க, பாபா சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் தான் பாபா சொல்றாங்க. இன்றைக்கு குழந்தை பிறக்குது அப்படின்னா ரொம்ப குஷியை கொண்டாடுறாங்க. நாளைக்கு அந்த குழந்தை இறந்து போயிடுதுன்னா உட்கார்ந்து அழறாங்க. உலகத்தினுடைய நிலைமை பாருங்க என்னவாயிடுச்சு பாருங்க. அப்படின்னா அந்த அளவுக்கு அந்த குஷி நிரந்தரமா இருக்கிறது இல்ல. கிடைச்ச குஷி நிலையா இருக்கிறது இல்ல, நிரந்தரமாக இருக்கிறது இல்ல இல்லையா. துக்கம் தான் நிறைஞ்சிருக்குது, அதிகமாக இருக்கிறதுன்னு சொல்றாங்க பாபா. अब तुम जानते हो बाबा आया हुआ है, वही सतगुरु है. वो गुरु लोग तो अनेक प्रकार के हैं, रास्ता बताते हैं. यज्ञ, तप, दान, पुण्य आदि करने से भगवान मिलेगा, परंतु उसमें कितना खर्चा लगता है. यहाँ कोई खर्चा नहीं, सिर्फ कहते हैं बाप को याद करो. இப்போ நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க பாபா வந்திருக்கிறாங்க என்பதை இல்லையா. அவர்தான் சத்து குரு. ஆனா உலகத்துல இருக்கிற குருக்கள் அநேக விதமாக இருக்கிறாங்க. வழிகளும் நிறைய அவங்க சொல்றாங்க. ஜபம் பண்ணுங்க, தவம் பண்ணுங்க, தானம் பண்ணுங்க, புண்ணிய காரியம் பண்ணுங்க, அப்ப இதெல்லாம் செஞ்சீங்கன்னா பகவான் கிடைப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுல எவ்வளோ செலவாகுது. பகவான் அடையிறதுக்கு செய்யக்கூடிய இந்த செயல்கள் மூலமா எவ்வளோ செலவாகுது. ஆனா இங்கேயோ எந்த செலவுமே கிடையாது. பாபா இங்க என்ன மட்டும்தான் சொல்றாங்க, அப்பாவை நினைவு செய்யுங்க, இதை மட்டும் நீங்க செஞ்சா போகுதும் அப்படி சொல்றாங்க பாபா. அப்பாவை நினைக்கிறதுக்கு ஏதாவது செலவு இருக்குதா என்ன? ஒன்றும் கிடையாது இல்லையா. சச்சி சகாய் ஹே, இதுதான் உண்மையான நிச்சயம். நிச்சயம்னா நிச்சயதார்த்தம், பாபாவோட ஆத்மாவுக்கு நடக்கிற நிச்சயதார்த்தம். கன்யாக்கி சகாய் ஹோத்தி ஹேன்னா உनको क्या पता किससे सगाई होगी. ஒரு கன்னிகைக்கு நிச்சயதார்த்தம் பண்ணி வைப்பாங்க இல்லையா. அந்த கன்னிகைக்கு தெரியாது யாரோட தனக்கு நிச்சயதார்த்தம் ஏற்படும்னு தெரியாது. यही भी कहते हैं कि भगवान साजन आएगा जरूर, परंतु जानते नहीं हैं. அதே போல உலகத்தினர் சொல்றாங்களாமா, சன்னியாசிகள் கூட சொல்றாங்களாம் பகவான் நாயகனாயிட்டு வருவார் கண்டிப்பா அப்படின்னு. ஆனாலும் அவரை பத்தி தெரியவே இல்லை. யாரு சரியான அறிமுகம் யாருக்குமே கிடையாது. वह है हद की बात, यह बेहद की सगाई में कितना मजा है. உலகத்துல நிச்சயதார்த்தம் பண்றாங்கன்னா அது எல்லைக்குட்பட்ட விஷயம். ஆனா இங்க எல்லைக்கு அப்பாற்பட்ட
நிச்சயதார்த்தத்துல எவ்வளோ மஜா இருக்குது. மஜானா என்ன? எவ்வளோ போதை, எவ்வளோ குஷி இருக்கிறது. बाप कहते हैं मैं तुमको श्रीमत देता हूं तो उस पर सबको चलना पड़े. பாபா சொல்றாங்க, நான் உங்களுக்கு ஸ்ரீமத் கொடுக்கறேன், அப்படின்னா நீங்க அதன்படி நடந்தாகணும். तुम जानते हो कल्प कल्प श्रीमत मिलने से ही भारत श्रेष्ठ बनता है. கல்ப கல்பம் பாபாட்ட இருந்து நமக்கு ஸ்ரீமத் கிடைக்கிறதுனால்தான் இந்த பாரதம் சிரேஷ்டமானதாக ஆகிறது என்பதை நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. भारत को ही पैराडाइज कहते हैं. सेंसिबल जो हैं वह समझेंगे बरोबर पैराडाइज भारत ही था. பாரத் மேஹி காட் காடஸ் கா ராஜ்யத்தா. பாரதத்தை தான் ஸ்வர்க்கம், பாரடைஸ் என்று சொல்றோம். புத்திசாலி குழந்தைங்க யாரோ அவங்க புரிஞ்சுப்பாங்க, இந்த பாரதம் தான் ஸ்வர்க்கமாக, பாரடைஸாக இருந்தது. அந்த பாரதத்துல தேவி தேவதைகள் ராஜ்யம் செஞ்சாங்க என்பதை புத்திசாலி குழந்தைங்க புரிஞ்சுப்பாங்க. तुम उन्हें समझा सकते हो कि भारत जब हेवन था उस समय तुम थे नहीं, कोई भी நேஷனாலிட்டி नहीं थी. பாபா சொல்றாங்க, நீங்க பிறருக்கு புரிய வைக்க முடியும். என்ன புரிய வைக்க முடியுமா? பாரதம் எப்ப ஹெவன் ஸ்வர்க்கமா இருந்ததோ அந்த நேரம் நீங்களே கிடையாது. மற்ற தர்மத்தை சேர்ந்தவங்க மற்றவங்களுக்கு சொல்லணுமா, அந்த சமயம் நீங்க கிடையாது. வேறு எந்த தேசத்தை சேர்ந்தவர்களுமோ அல்லது தேசமோ கிடையாது. ஒரு பாரத பூமி மட்டும்தான் இருந்தது இல்லையா? गॉड गॉडस का राज्य समझते थे. कृष्ण को ही कोई कभी लॉर्ड कभी गॉड कह देते हैं. பாபா சொல்றாங்க, தேவி தேவதைகளுடைய ராஜ்யம் நடந்தது என்று புரிஞ்சிருந்தாங்க. பாபா சொல்றாங்க, கிருஷ்ணனை கூட சில நேரம் லார்டு கிருஷ்ணான்னு சொல்றாங்க, சில நேரம் காட் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிடுறாங்க. கிருஷ்ணக்காகி மானுகே லார்டு கியூ கேத்தே ஹே. கிருஷ்ணனுக்கு தான் மரியாதை ஜாஸ்தி இருக்குது, மகிமை ஜாஸ்தி இருக்குது. லார்டு, லார்டுன்னா ஆண்டவர் அப்படின்னு அர்த்தம். லார்ட் அப்படின்னு ஏன் சொல்றாங்க? क्योंकि उनको भगवान समझते हैं. ஏன்னா கிருஷ்ணனை பகவான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க இல்லையா, ஆனா லார்டு கிருஷ்ணா அப்படி சொல்றாங்க. गीता के भगवान ने सबको सदगति दी है. नाम कृष्ण का डाल दिया है, इसलिए कृष्ण का बहुत मान है. கீதையினுடைய பகவான் தான் எல்லாருக்கும் சத்கத்தியை கொடுத்திருந்தாரு. கீதையின் பகவான் யாரு? சிவபாபா இல்லையா? அவர் தான் எல்லாருக்கும் சத்கத்தியை கொடுத்திருந்தாரு. ஆனா அவர் பேருக்கு பதிலா கிருஷ்ணனுடைய பேரை போட்டுட்டாங்க. அதனால கிருஷ்ணனுக்கு ரொம்ப மகிமை என்பது பாடப்பட்டாச்சு. कहते हैं कृष्ण सावरा, कृष्ण गोरा, श्याम सुंदर, कैसे कैसे काले चित्र बनाते हैं. சொல்றாங்க, கிருஷ்ணன் கருப்பா இருந்தாரு, கார்மேக வண்ணன், கருநீல வண்ணன் அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா? அப்ப கருப்பா இருந்தாருன்னு சொல்றாங்க. அதே கிருஷ்ணனை அழகாகவும் வெண்மையாகவும் காட்டுறாங்க. ஷியாம் சுந்தர், ஷியாம்னா கருப்பு, சுந்தர்னா அழகு இல்லையா? ஷியாம் சுந்தர் அப்படி சொல்றாங்க. பாபா சொல்றாங்க, எப்படிலாம் கருப்பான சித்திரத்தை உருவாக்குறாங்க பாருங்க. பக்தி மார்க்கத்திலேயே काली माता बनाई है कलकत्ते की, आस पास जहां तहां काली के ही मंदिर होंगे. பாபா சொல்றாங்க, கல்கட்டால காளி கோயில், காளி சித்திரத்தை உருவாக்குறாங்க, காளி தாயினுடைய சித்திரத்தை உருவாக்குறாங்க. அந்த ஊருக்கு அக்கம் பக்கத்துலயும் கூட அங்கே எங்கே காளியினுடைய கோவில் தான் உருவாக்குறாங்களாமா. அந்த காளி கோவில் தான் அருகாமையில நிறைய இடத்துல இருக்குதாமா. பாபா சொல்றாங்க, ஜெகத் அம்பா கே சித்திர பி கிசம் கிசம் கே பனாத்தே. ஜெகத் அம்பாவினுடைய சித்திரத்தை கூட வெவ்வேறு விதமாக உருவாக்குறாங்க. அம்மன் தான், ஆனா காமாட்சி, மீனாட்சி, விஷாலாட்சி இப்படி வெவ்வேறா உருவாக்குறாங்க இல்லையா? அபி தும்ஹாரி புத்தி குலு கயி ஹே, யஹ் கவுன் பைட்டுக்கர் சம்ஜாத்தே ஹே. இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டோம். இப்போ அதனால எதனால தெரிஞ்சுக்கிட்டோம்? பாபா சொல்லுங்க, ஏன்னா இப்போ உங்க புத்தி பூட்டு திறந்துருச்சு. இதெல்லாம் யார் உட்காந்து இப்ப புரிய வச்சிட்டு இருக்கிறாங்க? சத்து குரு, சத்து பாப், சத்து சிக்ஷக். இப்ப யார் இதெல்லாத்தையும் உட்காந்து புரிய வச்சிட்டு இருக்கிறாங்க? சத்தியமான குரு, சத்தியமான பாபா, சத்தியமான டீச்சர். उनका नाम है सत, सच बोलने वाला, सच जानने वाला. பாபாவுக்கு பேர் என்ன? சச், சத்தியமானவர். பாபா சொல்றாங்க, காட் இஸ் ட்ரூத்ன்னு தானே சொல்லுவாங்க. சத்தியம், சிவம், சுந்தரம். வேற எந்த தெய்வத்தைக்கும் சத்தியம்ங்கிற வேர்டு யூஸ் பண்ணல பாருங்க. சத்தியம், சிவம், சுந்தரம். ஏன்னா பாபா சொல்றாங்க, சத்தியத்தை சொல்லக்கூடியவர், சத்தியத்தை அறிந்திருப்பவர், அவர் மட்டும்தான் சத்தியத்தை அறிஞ்சிருக்கிறார். கிரந்த சுக்குமணிமே உன்கி பஹாத் மைமா ஹை. சீக்கியர்களுடைய புத்தகம் இருக்கு இல்லையா, கிரந்தம்,
சுக்குமணி என்பது அதுல பாபாவுக்கு ரொம்ப மகிமை என்பது பாடப்பட்டிருக்கிறது. वह आकर सच खंड की स्थापना करते हैं और मनुष्यों को ऐसा सच्चा बनाते हैं. பாபா சத்திய கண்டத்தை ஸ்தாபனை செய்கின்றார், மேலும் மனிதர்களையும் அப்படி சத்தியமானவர்களாக ஆக்குகின்றார். தும் சபுக்கோ சச் பத்தாத்தே ஹோ, நீங்க எல்லாருக்கும் உண்மையை சொல்றீங்க, சத்தியத்தை சொல்றீங்க. சீக் லோகோं को भी समझाना तो बहुत सहज है. சீக்கியர்கள் ஏற்கனவே பகவானுடைய மகிமை நிறைய பாடியிருக்காங்க, அதனால அந்த சீக்கியர்களுக்கு புரிய வைக்கிறது கூட ரொம்ப ஈஸி தான் சொல்றாங்க பாபா. वह अकाल तख्त को भी मानते हैं. सत्य श्री अकाल का तख्त है यह. சீக்கியர்கள் கடவுளுடைய சிம்மாசனமாக அகால தக்த் அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்கிறாங்க. அந்த பொற்கோவில்லன்னு சொல்லுவாங்க பாபா இல்லையா. அந்த கோவில்ல அக்கால தக்த் அழிவற்ற சிம்மாசனம்னு கடவுளுடைய சிம்மாசனம்னு ஏத்துட்டு இருக்கிறாங்க. ஆனா பாபா சொல்றாங்க, சத்தியமான சிரேஷ்டமான அழிவற்ற சிம்மாசனம் இவர்தான். யாரு? பிரம்மா பாபா. பிரம்மா பாபாவோட சரீரம் தான் சிவ பாபா அமரக்கூடிய சத்தியமான சிரேஷ்டமான அகால் அழிவற்ற சிம்மாசனம். बिचारों को कुछ भी पता नहीं है कि सत्य श्री अकाल किस तख्त पर बैठते हैं. பாவ மக்களுக்கு யாருக்குமே என்ன தெரியல அப்படின்னா, சத்தியமானவர் சிரேஷ்டமானவர் அழிவற்றவர் எந்த சிம்மாசனத்தில் அமருகின்றார் என்பது மனிதர்களுக்கு தெரியல. ஆத்மா शरीर रूपी तख्त पर बैठी है. कितना बड़ा तख्त है. ஆத்மா என்பது இந்த ஷரீரம் என்ற சிம்மாசனத்தில் அமர்கிறது. ஆனா இந்த சிம்மாசனம் எவ்வளோ பெருசா இருக்கு பாருங்க. ஆத்மா எவ்வளவு சின்னது, அணுவிலும் சிறியதுன்னு சொல்லுவாங்க பாபா. ஆனா அந்த ஆத்மா உட்காரக்கூடிய சிம்மாசனம் எவ்வளவு பெருசு, 5 அடி 5.5 அடி 6 அடி 7 அடின்னு உயரத்துல இருக்குது இல்லையா. பாபா கர் இஸ் தக்த் பர் பைட்டே ஹே. அதே போல பாபா கூட ஒரு ஆத்மா தான் இல்லையா. சிவ பாபா பரமாத்மா இல்லையா. பாபாவும் இந்த சிம்மாசனம், அதாவது பிரம்மா பாபாவோட சரீரத்தில் அமர்கின்றார். அகால் தக்த். அப்ப பிரம்மா பாபா தான் யாரு? அழிவற்ற சிம்மாசனம். ज्ञान सागर बाप इसमें बैठे हमको मुक्ति जीवन मुक्ति की राह दिखा रहे हैं. ஞானக்கடல் பாபா இவரில் அமர்ந்து நமக்கு முக்தி ஜீவன் முக்திக்கான வழியை காட்டிக் கொண்டிருக்கின்றார். ब्रह्मांड सृष्टि के आदि मध्य अंत की सब बातें समझाते हैं जिस बात को कोई नहीं जानते हैं. பாபா சொல்றாங்க, பாபா இந்த சிம்மாசனத்துல அமர்ந்து என்ன சொல்றாங்களாமா, பிரம்மாண்டம் சிருஷ்டியினுடைய ஆதி மத்திய அந்திமம் ஆகிய அனைத்து விஷயங்களை பற்றியும் பாபா புரிய வைக்கிறாங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் உலகத்துல யாருமே அறிஞ்சிருக்கல. சப் அப்படி அப்படி படாயுமே மஸ்து ஹே. எல்லாரும் அவரவர் பெருமையிலேயே போதையில மூழ்கி இருக்கிறாங்களாமா. அவரவருடைய பெருமையை பாடிக்கிட்டு போதையில இருக்கிறாங்க. தும்ஹாரி மஸ்தி தேக்கோ கைசி ஹே. ஆனா உங்களுடைய பெருமை போதையும் பாருங்க எப்படிப்பட்டது. தும் ஜெய்சே மாஸ்டர் நாலேஜ்ஃபுல் பன் கை ஹோ. நம்முடைய பெருமை என்ன? பாபா சொல்றாங்க, நீங்க பாபா தான் நாலேஜ்ஃபுல் ஞான கடல்னா நீங்க மாஸ்டர் நாலேஜ்ஃபுல் ஆயிட்டீங்க. அப்ப எல்லாரோட பெருமை யாருக்கு தான்? நமக்கு தான் இருக்குது இல்லையா. அப்ப நாம நம்முடைய போதையில இருக்கிறோம். மற்றவங்க எல்லாம் அவரவர் பெருமையை பாடிட்டு இருக்கிறாங்க தெரிஞ்ச கொஞ்சத்தை வச்சு. ஆனா நாம தான் ஞானக்கடலை போல மாஸ்டர் ஞானக்கடலாக ஆயிட்டோம். பிரம்மாண்டத்தை பத்தியும் தெரிஞ்சிட்டோம், சிருஷ்டியினுடைய ரகசியங்களையும் தெரிஞ்சிட்டோம், கடவுளை பத்தி தெரிஞ்சிட்டோம், தன்னை பத்தி தெரிஞ்சிட்டோம், பிறவிகளை பற்றி தெரிஞ்சிட்டோம், எத்தனை ரகசியங்களை தெரிஞ்சிருக்கிறோம் இல்லையா. அதனால நாம நம்முடைய போதையில நாம இருக்கிறோம்னு சொல்றாங்க பாபா. अब तुमको सारी नॉलेज मिली है, जानते हो टीचर पढ़ाते हैं तो साथ में आशीर्वाद भी होते हैं. பாபா சொல்றாங்க, இப்போ உங்களுக்கு முழு ஞானம் கிடைச்சிருச்சு. எதை பற்றியாவது தெரியாது நம்ம சொல்ல முடியுமா? கர்மத்தின் ரகசியத்தை தெரியாதுன்னு சொல்ல முடியுமா? அல்லது ஜீவராசிகளை பத்தி தெரியாதுன்னு சொல்ல முடியுமா? சொர்க்கத்தை பத்தி தெரியாதுன்னு சொல்ல முடியுமா? ஏதாவது ஒன்றை பத்தி தெரியாதுன்னு சொல்ல முடியுமா? சான்ஸே இல்லை. எல்லாமே பாபா நமக்கு சொல்லிட்டாங்க இல்லையா. பாபா சொல்றாங்க, நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க, டீச்சர் நமக்கு பாடம் சொல்லி கொடுக்கிறார். கூடவே அந்த படிப்பின் கூடவே ஆசீர்வாதமும் கிடைக்கிறது. மாங்கனைக்கு தர்கார் நகி ரேத்தி. நீங்க டீச்சர்கிட்ட போயிட்டு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு கேட்கணுங்கிற அவசியமே கிடையாதுங்க. ஏன்னா பாபா முரளில் சொல்லியிருக்கிறாங்க, பாடம் பாபா படிப்பிக்கிறதே நம்ம மேல பாபா காட்டுற கருணை, நமக்கு பாபா காட்டுற நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் சொல்லியிருக்காங்க பாபா. அந்த கருணையும் அந்த ஆசீர்வாதம் இல்லைன்னா நமக்கு பாபா முரளியே சொல்ல மாட்டாங்க, பாடமே சொல்லி கொடுக்க மாட்டாங்க இல்லையா. அதனால இதுக்கு மேல வேற எந்த ஆசீர்வாதம் எல்லாம் கொடுக்க முடியாது. அதனால ஆசீர்வாதத்தை பாபாட்ட என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. டீச்சர் கா காம் ஹே படானா. பாபா சொல்றாங்க, டீச்சருடைய வேலை படிப்பிப்பது, கற்பிப்பது. அப்போ மாணவர்களுடைய வேலை என்ன?
குழந்தைங்களுடைய வேலை என்ன, நம்முடைய வேலை என்ன? பாபா சொல்றாங்க, படுனா தும்ஹாரா காம் ஹே. படிக்கிறது உங்க வேலை, பாட சொல்லி கொடுக்கறது என் வேலை, படிக்கிறது உங்க வேலைன்னு சொல்றாங்க பாபா. படிக்கணும் தானே, டீச்சர் நம்மளை செலக்ட் பண்ணி பாட சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார், ஆனால் படிக்கணுமே. கிளாஸ்ல எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் ஒரே மாதிரி படிக்கிறதுல, படிக்கிற பிள்ளைங்க தான் படிப்பாங்க. அதே போல பாபாவோட ஞானத்தை நாம என்ன பண்ணணும், படிக்கணும். படிக்கிறதுனா டெய்லி கிளாஸ் நான் கேட்டுறேன் கரெக்டா அப்படிங்கிறது இல்லை. அந்த ஞானத்தை வாழ்க்கையில ஒவ்வொரு வினாடியிலையும் பயன்படுத்தணும் இல்லையா, அப்ளை பண்ணணும், தாரணா பண்ணணும், தாரணா பண்ணி பயன்படுத்தணும். அதுக்கு தான் பாபா பாடமே சொல்லி கொடுக்குறார். தும்ஹாரி புத்தி மே எஹ் நாலேஜ் ஹி ஃபுல் ஹோனி சாஹி. பாபா சொல்றாங்க, உங்களுடைய புத்தியில இந்த ஞானம் தான் ஃபுல்லா இருக்கணும்னு சொல்றாங்க பாபா. வேற எந்த வேஸ்ட்டுக்கே இடம் இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு ஞானத்தை நிறைச்சிடணும். நாட்டக் மே சபி ஆக்டர்ஸ் புத்தி மே रहते हैं ना, இஸ் பேகத் கே நாட்டக் கே பி முக்கிய ஆக்டர்ஸ் தேக்கோ. பாபா சொல்றாங்க, நாடகத்துல எல்லா நடிகர்களும் புத்தியில இருப்பாங்க. யார் யாரெல்லாம் நாடகத்தை நடிகர்கள் அப்படிங்கறது புத்தியில இருக்கும் இல்லையா. இந்த எல்லையற்ற நாடகத்தினுடைய முக்கியமான நடிகர்களையும் நீங்க பாருங்க. பாபு பி கைசே ஆத்தே ஹே, கைசே நாலேஜ் சுனாத்தே ஹே. முக்கியமான நடிகர்கள்ல பாபா தான் முதல்ல. பாபா பாருங்க எப்படி வராங்க, எப்படி ஞானம் சொல்றாங்க பாபா. கித்தனை விகன் படுத்தே ஹே, அப்லாவும் பர் அத்தியாச்சார் ஹோத்தே ஹே. எவ்வளவு இங்க தடைகளும் வருது, அபலை பெண்கள் மீது கொடுமைகளும் இழைக்கப்படுகின்றன. कोई पति अपनी स्त्री के लिए धन छोड़कर जाते हैं, परंतु बच्चा नालायक निकल पड़ता है जो माँ को भी दुखी करता है. बाबा तो अनुभवी है. சில கணவன் தன்னுடைய மனைவிக்காக வீடு வாசல் சொத்து சொத்தெல்லாம் விட்டுட்டு போயிடுறாங்களாமா. ஆனா அந்த குழந்தை அவங்களுடைய குழந்தை தகுதியற்ற குழந்தையாக ஆயிடுச்சுன்னா அந்த குழந்தை அம்மாவுக்கே ரொம்ப துக்கம் கொடுக்கிற குழந்தையாக மாறிடுது. பாபாவோ அனுபவியானவர். எந்த பாபா? பிரம்மா பாபா இதுலெல்லாம் அனுபவியானவர். பாபானே ரத் பி அனுபவி லியாகே. சிவ பாபா கூட அனுபவியான ஒருத்தர் தான் தன்னுடைய ரதமாக ஆக்கியிருக்கிறார். गावड़े का चोरा कहते हैं. कृष्ण तो विश्व का मालिक था, उनको थोड़े ही गावड़े का चोरा कहेंगे. கிருஷ்ணனை கிராமத்து சிறுவன், மாடு மேய்க்கும் இடையன் அப்படிதானே சொல்லியிருக்கிறாங்க இல்லையா. அதனால்தான் பாபா சொல்ற கிராமத்து சிறுவன் சொல்றாங்க. ஆனா கிருஷ்ணன் யாரு? கிராமத்து சிறுவனா என்ன? பாபா சொல்றாங்க, விஸ்வத்துக்கே மாலிக்கா இருந்தாரு கிருஷ்ணர். அவரை கிராமத்து சிறுவன்னு சொல்லவே முடியாது. வகுத்தோ கோராத்தா வைகுண்டக்கா மாலிகத்தா. கிருஷ்ணன் எப்படி இருந்தார்? தூய்மையானவராக, அழகானவராக, வைகுண்டத்தின் மாலிக்காக இருந்தார். ஜப் சாவரா பந்தா ஹே தப் காவ் மே ரேத்தா ஹே. எப்ப அப்படிப்பட்ட வெண்மையானவர், அழகானவர் கருப்பாயிட்டாரோ அப்பதான் கிராமத்துல வந்திருந்தாரு. तो कृष्ण ही अंतिम जन्म में गांव का चोरा कैसे बना है यह तुम जानते हो. அதே விஸ்வத்திற்கு மாலிக்கான கிருஷ்ணன் கடைசி ஜென்மத்துல கிராமத்து சிறுவனாக எப்படி ஆனாரு என்ற இந்த விஷயத்தை நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. யாருக்காவது தெரியுமா எப்பேற்பட்ட ரகசியம் இது? பாபா குத் பி வண்டர் காத்தே ஹம் கியா தே. பாபா சுயம் அவரே ஆச்சரியப்படுறாரா. இந்த பாபா? பிரம்மா பாபா. நான் என்னவா இருந்திருக்கிறேன், இன்னைக்கு இப்படி ஆயிருக்கிறேன் அப்படின்னு பாபா சுயம் அவரே ஆச்சரியப்படுறாராமா. அபி பாபா கோ மாலும் படா ஹே ஸ்ரீமத் துவாரா தும்கோ பி மாலும் படா ஹே வண்டர் ஹேனா. இப்போ பாபாக்கு இந்த ஸ்ரீமத் மூலமா தெரிஞ்சிருச்சு எல்லாமே. பாபா சொல்றாங்க, உங்களுக்கும் தான் தெரிஞ்சிருச்சு. பிரம்மா பாபா எப்படி இருந்தாரு, கிருஷ்ணனுடைய ஆத்மா எப்படி இருந்தது மட்டும் நமக்கு பாபா சொல்லல. பிரம்மா பாபா எப்படி இருந்தாருன்னு பாபா சொல்றாரோ, கிருஷ்ணன் எப்படி இருந்தாருன்னு பாபா சொல்றாரோ, அதே தானே நமக்கும் இல்லையா. ஆனால் நீங்க உங்களை பற்றியும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதிசயமான விஷயம் இல்லையா அதெல்லாம். கித்தனா படா மாலிக்கு और फिर कितने नीचे आ जाते हैं. எவ்வளவு பெரிய மாலிக்கு, ஆனா அப்புறம் பாருங்க எவ்வளவு கீழான நிலைக்கு வந்துடுறார் பாபா. काम चिता पर चढ़ने के बाद फिर गिरते आए हैं. காம சிதையில ஏறின பிறகுதான் கீழே விழ ஆரம்பிச்சிடுறாங்க எல்லா தேவதா ஆத்மாக்களும். अभी तुम समझते हो कि कृष्ण को गावड़े को चोरा क्यों कहते हैं. खुद बाबा बतलाते हैं पहले क्या थे अब क्या बने हैं तत्वम. இப்ப நீங்க புரிஞ்சிட்டு இருக்கிறீங்க கிருஷ்ணனை ஏன் கிராமத்து சிறுவன் என்று சொல்றோம்னு நீங்க புரிஞ்சிருக்கிறீங்க. சுயம் பாபா அவரே சொல்றார், முதல்ல என்னவா இருந்தார் பாபா, இப்ப என்னவாக ஆகியிருக்கிறார். பிரம்மா பாபாவுடைய ஆத்மா மட்டும் கிடையாது, தத்துவம் நீங்களும் அப்படித்தான். முதல்ல நீங்க தேவி தேவத்தையா உயர்ந்த நிலையில இருந்தீங்க, ஆனா அதுக்கப்புறம் கீழான நிலைக்கு இறங்கிட்டீங்க, மறுபடியும் நீங்க தான் அப்படி ஆக போறீங்க.
अब तुम समझते हो कहाँ की बात कहाँ ले गए हैं. ஷியாம் சுந்தர் का अर्थ भी अब समझा है. இப்ப நீங்க புரிஞ்சிருக்கிறீங்க எங்க உள்ள விஷயத்தை எங்க கொண்டுட்டாங்க பாருங்க. அதாவது கலியுகத்தினுடைய கடைசியில பிரம்மா பாபானுடைய ஆத்மா கருப்பாகுது. கிராமத்து சிறுவனா சாதாரண நிலைக்கு இறங்கிட்டாரு. ஆனா சத்தியுகத்துல கிருஷ்ணனும் விஸ்வத்திற்கு மாலிக்காக இருந்தாரு. அப்போ எங்க உள்ள விஷயத்த கலியுகத்தினுடைய விஷயத்தை எங்க கொண்டு போயிட்டாங்க பாருங்க. பாபா சொல்றாங்க ஷியாம் சுந்தர் அர்த்த பி அப சம்ஜாஹே. ஷியாம் சுந்தர் என்ற வார்த்தையினுடைய அர்த்தத்தை கூட இப்பதான் நீங்க கூட புரிஞ்சிருக்கிறீங்க. ஹம் பி ஐசே தே, நாம கூட அப்படித்தான் இருந்தோம். हमने भी 84 जन्मों का चक्कर लगाया है, अब नाटक पूरा होता है. நாம கூட 84 ஜென்மங்களின் சக்கரத்தை சுத்தி வந்திருக்கிறோம். இப்ப அந்த நாடகம் முடிவடைஞ்சிடுது. अब जाते हैं अपने घर, बड़ी सहज बात है. இப்ப நாம நம்முடைய வீட்டுக்கு போறோம். ரொம்ப சுலபமான சகஜமான விஷயம் இதெல்லாம். बाप कहते हैं माँ में कम याद करते रहो और वर्षे को याद करो, सबको रास्ता बताओ. பாபா சொல்றாங்க என் ஒருவரை மட்டும் நினைவு செய்து கொண்டே இருங்கள், மேலும் ஆஸ்தியை நினைவு செய்யுங்க, எல்லோருக்கும் வழி சொல்லுங்க. 3 வேளை பாபாவை நினைக்கணும், ஆஸ்தியை நினைக்கணும், அடுத்து எல்லாருக்கும் வழி சொல்லணும். ज्ञान अंजन सदगुरु दिया, अज्ञान अंधेर विनाश. गायन भी कितना अच्छा है. பாபா சொல்றாங்க உலகத்துல ஒரு மகிமை உள்ளது. ஞான மையை சத்குரு கொடுத்தார், அஜ்ஞான இருள் விலகி விட்டது, விநாசமாகி விட்டதுன்னு மகிமை பாடப்பட்டுள்ளது. இது எவ்வளவு நல்ல மகிமை. अंधेरे के बाद फिर सोच रहा होता है, இருளுக்கு பிறகு வெளிச்சம் வருகிறது இல்லையா. ब्रह्मा का दिन और ब्रह्मा की रात, तुम्हारी बुद्धि में अब सारा राज आ गया है. பிரம்மாவின் பகல் பிரம்மாவின் இரவு என்று சொல்றோம் இல்லையா. பாபா சொல்றாங்க உங்களுடைய புத்தியில இப்ப முழு ரகசியமும் வந்துருச்சு. जानते हो अभी हम संगम युग पर बैठे हैं. இப்ப நாம் எல்லாரும் சங்கம யுகத்துல இருக்கிறோங்கிறத நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. हम अभी गए की गए अपने घर. சங்கம யுகத்துல இருக்கிறோம், இப்ப நம்ம வீட்டுக்கு போயாச்சு அப்படின்னு அர்த்தம் என்ன? வீடு வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் என்ன? வெளியூருக்கு போறப்ப சொல்லுவோம்ல, வீடுக்கு ரொம்ப பக்கத்துல வந்து இந்த வந்துருச்சு, வீடு வந்துருச்சு அப்படி சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி வீட்டுக்கு நாம போயாச்சு. பாபா சம்முக்கு பைட்டே பச்சே பச்சே கேத்தே பிரம்மா முக்கு துவாரா. சிவபாபா ஸ்வயம் பகவான் நமக்கு எதிரில் அமர்ந்து குழந்தைகளே குழந்தைகளே என்று பிரம்மா வாய் மூலமாக சொல்ற. எவ்வளோ பாக்கியம். சுயம் பகவான் நம்மளை பார்த்து குழந்தைகளே குழந்தைகளேன்னு அன்போட நம்மளை அழைக்கிறார்னா இதை விட வேற என்ன வேணும் வாழ்க்கையில இல்லையா. இஸ் ரத்தமே பைட்டே. பாபா சொல்றாங்க இந்த ரதத்துல பாபா அமர்ந்திருக்கிறார். வஹி ज्ञान का सागर है, यह ब्रह्मा फिर हो जाता है मास्टर ज्ञान का सागर. சிவ பாபா தான் ஞான கடல். பிறகு இந்த பிரம்மா என்ன ஆயிடுறாரு? பாபா சொல்றாங்க மாஸ்டர் ஞான கடல். ज्ञान सागर पतित पावन इस तन में है, खुद भी कहते हैं कि मैं इस तन में आता हूँ. ஞான கடல் பத்தித்த பாவனன் இந்த பிரம்மாவின் உடலில் இருக்கின்றார். சுயம் சிவபாபா அவரே சொல்றாரு நான் இந்த உடலில் வந்திருக்கின்றேன். நகி தோ கிஸ்கே தன்மை ஆகும், இவர் உடம்புல நான் வரலன்னா அப்புறம் யார் உடம்புல நான் வர்றது? जो ब्राह्मण भी बनाऊं और नॉलेज भी दूं, क्या बैल में आऊंगा? நான் பிராமணர்களே உருவாக்க வேண்டியதாக இருக்கிறது, ஞானமும் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. அப்ப நான் இவருடைய உடம்புல வரலன்னா அப்புறம் நான் யாருடைய உடம்புல வருவேன்? பாபா கேக்குறாங்க நான் என்ன ரிஷப வாகனத்திலயா வருவேன்? आजकल बैल के मस्तक पर भी शिवलिंग बनाते हैं, तो ब्राह्मण भी जरूर चाहिए. तो ब्राह्मण कहाँ से आए? தற்காலத்துல பார்த்தீங்கன்னா அந்த எருது அந்த காளை ரிஷப வாகனம் இருக்கு இல்லையா, அதனுடைய நெற்றியில சிவலிங்கம் இருக்கிற மாதிரி காட்டுறாங்களாமா சித்திரத்துல. ஸோ பாபா சொல்றாங்க இப்போ பிரம்மா பாபா சரீரத்துல நெற்றியில சிவ பாபா வரதனுடைய அடையாளமாக தான் அப்படி காட்டுறாங்க இல்லையா. பிராமணர்களும் கண்டிப்பா வேணும். அப்ப பிராமணர்கள் எங்க இருந்து வருவாங்க? जरूर अडाप्ट करना पड़े ब्राह्मणों को. அப்போ பாபா சிவ பாபா பிராமணர்களை கண்டிப்பாக தத்தெடுக்க வேண்டியதாக இருக்கிறது. अभी तुम ब्राह्मण बने हो, फिर देवता क्षत्रिय बनेंगे. जिस्मानी ब्राह्मणों की बात नहीं है, वह है कुक वंशावली. तुम ब्राह्मण हो मुक वंशावली. பாபா சொல்றாங்க இப்ப நீங்க பிராமணர்களாக ஆகியிருக்கிறீங்க, பிறகு தேவத்தை சத்திரியர்களாக ஆக போறீங்க. உலகாய பிராமணர்களுக்கான விஷயமே இங்க கிடையாது. அவர்கள் விகாரத்தினால உருவாகக்கூடிய வம்சத்தை சேர்ந்தவங்க. ஆனா நீங்க பிராமணர்கள் வாய்வழி வம்சத்தினர்.
तुम अच्छी रीति समझा सकते हो பிரம்மா द्वारा स्वर्ग की स्थापना. பிரம்மா மூலமாக ஸ்வர்க்கத்தின் ஸ்தாபனை நடக்கிறது என்பதை நீங்கள் நல்ல முறையில் பிறருக்கு புரிய வைக்க முடியும். तुम ब्राह्मण तो वह ब्राह्मण तो यह जानते ही नहीं, वह यह ज्ञान कहाँ से लाए. அந்த பிராமணர்களுக்கு இந்த ஞானம் எல்லாம் தெரியாது இல்லையா? இந்த ஞானம் உங்களுக்கு எங்கிருந்து கிடைக்கும்? बाप अच्छी रीति समझाते हैं. बच्चे जितना हो सके और जगमुई छोड़ दो. பாபா ரொம்ப நல்ல முறையில புரிய வைக்கிறாங்க. கொஞ்ச நாளாவே, ஒரு வாரமா 10 நாளா இதை புரிய வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க பாபா. என்ன சொல்றாங்க பாபா? என்ன புரிய வைக்கிறாங்க பாபா? குழந்தைகளே, எவ்வளவு முடியுமோ மற்ற வீணான விஷயங்களை விட்டு விடுங்கள். இவர்களை பற்றி, அவர்களை பற்றி, இங்குள்ள விஷயம், அங்குள்ள விஷயம் போன்ற இந்த வீணான விஷயங்களை விட்டுடுங்க. शरीर निर्वाह अर्थ तो धंधा आदि भी करना ही है. शरीर நிர்வாகத்துக்காக நீங்க தொழில் எல்லாம் செய்யத்தான் செய்யணும். பாக்கி ஜோ சமய மிலே மோஸ்ட் பிலவட் பாப் கோ யாद करना है. மற்றபடி எவ்வளவு நேரம் கிடைக்குதோ, எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் மிகவும் அன்பான பாபா, மோஸ்ட் பிலவட், மிகவும் அன்பான பாபாவை நினைவு செய்யணும். வீணான விஷயங்கள்ல போகாதீங்க. ரொம்ப அன்பான பாபாவை நினைங்க. ஏன்னா வேஸ்ட் விஷயம் பாபா இப்போ அடிக்கடி ஏன் சொல்றாங்க? முன்னாடிலாம் யார் பேசுனா இப்போ சந்திக்கும் போது பேசுவாங்க. இப்போ கையிலேயே இருக்குது மாயா இல்லையா? உடனே ஃபோன் அடிச்சு பேசுறது வேஸ்ட் விஷயம். அவங்கள பத்தி, இவங்கள பத்தி, இங்குள்ளது பத்தி, அங்குள்ளது பத்தின்னு. ஸோ மாயா கையில இருக்குது. அப்படி இல்லையா? முரளி கேட்கறதுக்கு யூடியூப் ஆன் பண்ணா போதும், அது கூடவே மாயாவும் சேர்ந்து பின்னாடியே வருது. அதனால பாபா சொல்றாங்க, வேண்டாத வீணான விஷயங்களை பார்க்கறது கேட்கறத விட்டுடுங்கன்றார் பாபா. பாபா சொல்றாங்க, வஹ்பி பச்சோம் இத்தனா பியார் கர்த்தே ஹை. மோஸ்ட் பிலவட் பாபாவை நினைக்கணும். அவர் கூட குழந்தைங்க மேல அவ்வளோ அன்பு செலுத்துறார். मित्र संबंधी आदि ढेर थे, परंतु उन सबसे बुद्धियोग हटाए नए संबंध में कितना लव रहता है. உற்றார் உறவினர்கள் நண்பர்கள்ல நிறைய பேர் இருந்தாங்க பிரம்மா பாபாக்கும் கூட. ஆனா அவர்கள் அனைவரிடம் இருந்தும் புத்தியின் தொடர்பை துண்டிச்சிட்டு புதிய சம்பந்தத்தின் மேல எவ்வளவு அன்பு இருக்குது. சர்வசிவில் பச்சோக்கோ சாத்தி சே லகாலே. பாபாக்கு அவ்வளவு அன்பு இருக்குதான், சேவாதாரி குழந்தைங்களை நெஞ்சோட அணைச்சுக்கணும்னு தோணுதான் பாபாக்கு. பிரம்மா பாபாக்கு இப்படி அந்த எவ்வளவு உற்றார் உறவினர்கள் அவருக்கு எவ்வளவு பேர் இருந்தாங்க. ஆனாலும் குழந்தைங்க மேல அவ்வளவு அன்பு இருந்தது பாபாக்கு. சேவாதாரி குழந்தைகளை அணைச்சுக்கணும்னு தோணுச்சாமா. बहुत बच्चे सपूत हैं, बहुत अच्छी सर्विस करते हैं, अंधों की लाठी बनते हैं. நிறைய குழந்தைங்க நல்ல குழந்தைங்களா இருக்கிறாங்க, ரொம்ப நல்ல சேவா பண்றாங்க, கண்ணிழந்தவர்களின் ஊன்றுகோலாக ஆகுறாங்க. ஸோ அப்படிப்பட்ட சேவாதாரி குழந்தைங்களை பார்க்கும்போது பாபாக்கு ரொம்ப அன்பு வருதாமா. சிவ பாபாக்கும் அன்பு வருது, பிரம்மா பாபாக்கும் அன்பு வருது. துக்கியோங்கோ சுகதாம் கா மாலிக் பன்னா ரஹே ஹே. துக்கமாக இருக்கக்கூடியவங்களை சுகதாமத்துக்கு மாலிக்காக ஆக்கிட்டே இருக்கிறாங்க. तो बाप ऐसे बच्चों पर बलिहार जाते हैं. குழந்தைங்க துக்கமாக இருக்கக்கூடியவங்கள சுகதாமத்துக்கு மாலிக் ஆக்கிற சேவையை குழந்தைங்க பண்ணிட்டு இருக்கிறாங்களாமா. அப்படிப்பட்ட குழந்தைங்க கிட்ட பாபா பலியாயிடுறாராமா. ஸோ நாம ஒவ்வொருத்தரும் செக் பண்ணணும் செல்ஃபை. பாபா இந்த குவாலிஃபிகேஷன்ஸ் சொன்னாங்க இல்லையா? நல்ல குழந்தை, ரொம்ப நல்ல குழந்தை, ரொம்ப நல்ல சேவை செய்கிற குழந்தை, கண்ணிழந்தவர்களுக்கு ஊன்றுகோலாக இருக்கக்கூடியவங்க, துக்கமான ஆத்மாக்களை சுகதாமத்துக்கு மாலிக்காக ஆக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட சேவாதாரி குழந்தைங்கள தான் பாபா அன்பு, குழந்தைங்க மீது தான் பாபா அன்பு செலுத்துறார். இப்படிப்பட்ட சேவாதாரி குழந்தைங்கள தான் பாபா நெஞ்சோட அணைச்சிக்கணும்னு நினைக்கிறாரு. அப்படிப்பட்ட சேவாதாரி குழந்தைங்க கிட்டதான் பாபா பலியாயிடுறார். அப்போ நான் அப்படிப்பட்ட குழந்தையா இருக்கிறேன்னா அப்படி நம்ம ஒவ்வொருத்தரும் செல்ஃபை இப்போ செக் பண்ணணும். பாபா சொல்றாங்க, குது சுக்கு நகி லேத்தே. பாபா குழந்தைங்களுக்கு சுகத்தை கொடுக்கறாரு, ஆனா அவர் சுகத்தை அனுபவிக்கிறது கிடையாது. கேத்தே ஹே தும் ஹி சுக்குலோ. பாபா சொல்றார், நீங்களே சுகத்தை அடையுங்க, சுகத்தை அனுபவிங்கன்னு சொல்றார். சிவ பாபா எப்படி சுகத்துக்கு சொர்க்கத்துக்கு வர்றது இல்லையா, அதே போல பிரம்மா பாபா குழந்தைங்களுக்கு பில்டிங் எல்லாம் கட்டி கொடுத்துட்டு அவர் கடைசி வரைக்கும் குடில தான் இருந்தார். குழந்தைங்களுக்கு சுகத்தை அனுபவிக்க வச்சு அதை பார்த்து தான் சுகத்தை அடைஞ்சார். இதுதான் ஆன்மீக சுகம் இல்லையா? பாபா இதுதான் ஆத்மீக ரிலேஷன்ஷிப். அதுலதான் இந்த சுகத்தை அனுபவிக்க முடியும். ஹம் தோ முக்தி தாமே ஜாத்தே. சிவ பாபா சொல்லிட்டார், நீங்க எல்லாம் சுகத்தை அனுபவிங்க, நான் முக்தி தாமத்துக்கு போயிடுறேன்.
டிராமா மே பாட்டு தும்ஹாரா ஹீ ஹே. டிராமால சுகத்தை அனுபவிக்கிற நடிப்பு உங்களுடையதுதான், எனக்கு கிடையாது. வைகுண்டக்கா மாலிக் ஹம்கோ நஹி பனனா ஹே. வைகுண்டத்திற்கு மாலிக்காக நான் ஆக போறதில்லை. வைகுண்டுக்கே மாலிக் தும் பன்தே ஹோ. வைகுண்டத்திற்கு எஜமானர்களாக நீங்க தான் ஆகிறீங்க. உஸ் சமய தும் கோரே ஹோ, ஃபிர் ராஜ்ய கவாத்தே ஹோ, தோ சாவரே பன்தே ஹோ. அந்த ராஜ்யம் பண்ணக்கூடிய சமயத்துல நீங்க வெண்மையானவர்களாக, தூய்மையானவர்களாக, அழகானவர்களாக இருக்கிறீங்க. பிறகு ராஜ்யத்தை இழந்துடுறீங்க. பிறகு கருப்பானவர்களாக ஆயிடுறீங்க. சாவரே और गोरे का अर्थ कितना अच्छा है. கருப்பு மற்றும் வெண்மை, அதாவது தூய்மை என்ற வார்த்தைகளுடைய அர்த்தம் எவ்வளோ நல்லா இருக்கிறது பாருங்க. பாபா ने चित्र भी ऐसा बनवाया है श्याम और सुंदर. பாபா சித்திரத்தையும் அப்படி உருவாக்க வச்சாராமா. ஷியாம் சுந்தர், ஷியாம்னா கருப்பு, சுந்தர்னா அழகு, ரெண்டு சித்திரத்தையும் பாபா உருவாக்க வச்சாராமா. 84 जन्म कैसे लेते हैं, फिर बाप द्वारा राजयोग कैसे सीखते हैं. 84 பிறவிகளை எப்படி எடுக்கிறோம், பிறகு பாபா மூலமா ராஜயோகத்தை எப்படி கத்துக்கிறோம். लोग तो कृष्ण को जन्म मरण रहित कह देते हैं. तुम कृष्ण के 84 जन्मों को सिद्ध कर बताते हो. உலகத்தினர் என்ன சொல்றாங்களாமா, கிருஷ்ணன் பிறப்பிறப்பு அற்றவர் அப்படின்னு சொல்லிடுறாங்களாமா. ஆனா நீங்க கிருஷ்ணனுடைய 84 ஜென்மங்களை நிரூபிச்சு சொல்லிடுறீங்க. इसलिए वह काटकर सिर्फ चित्र रख देते हैं. அதனால தான் அவங்க கிருஷ்ணன் பிறப்பிறப்பு அற்றவர்னு சொல்றாங்க இல்லையா, அந்த கிருஷ்ணன் பிறப்பிறப்பு அற்றவர் என்பதை அதை அழிச்சிட்டு கிருஷ்ணனுடைய சித்திரத்தை மட்டும் பாபா இங்கே உருவாக்க வைக்கிறார். வண்டர்ஃபுல் ஹே மனுஷியோं की புத்தி, கித்தனா பல்டானா படுத்தா ஹே புத்தி கோ. பாபா சொல்றாங்க, மனிதர்களுடைய புத்தி வண்டர்ஃபுல்லா இருக்குது. மனிதர்களுடைய புத்தியை எவ்வளவு மாற்ற வேண்டியதாக இருக்கிறது. அப தும்ஹாரி புத்தி பல்டி ஹுயி ஹே. இப்போ உங்களுடைய புத்தி மாறிடுச்சு. மனிதர்களுடைய புத்தியை மாற்ற வேண்டியதாக இருக்கிறது. பாபா நாமளும் மனிதர்களாக தான் இருந்தோம், உலகத்தில் இருக்கிற மற்ற மனிதர்களை போல. ஆனா நம்முடைய புத்தியை பாபா இப்போ மாத்திட்டாங்க. எஹ்பி தும் பச்சை ஜான்தே ஹோ இஸ் துனியா கி எண்ட் ஹே. இப்போ இந்த உலகத்தினுடைய இறுதி கட்டம் வந்துடுச்சு என்பதை குழந்தைகளாகி நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. तुम बोल सकते हो इन बॉम्ब शादी से सृष्टि का विनाश हुआ था, तुम यह क्या कर रहे हो, वेस्ट ऑफ टाइम कर रहे हो. बचने का कितना भी प्रबंध करेंगे परंतु मरना तो जरूर है ही. பாபா சொல்றாங்க, இந்த பாம்ஸ் எல்லாம் சிருஷ்டியினுடைய விநாசத்திற்காக தான் உருவாக்கப்பட்டு இருந்தது என்று நீங்க சொல்ல முடியும். நீங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, நேரத்தை தான் வீணாக்கிட்டு இருக்கிறீங்க. அது எதுக்காக, அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக எவ்வளவோ ஏற்பாடு பண்றாங்க, அந்த அழிவிலிருந்து தப்பிக்கிறதுக்காக எவ்வளவோ ஏற்பாடு பண்றாங்க. ஆனாலும் அதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம் இல்லையா? ஏன்னா அனைவரும் கண்டிப்பாக மரணத்தை தழுவித்தான் ஆக வேண்டும். பாம் சாதி கித்தனை கௌஃப்னாக் பனாயே ஹே. பாம்ஸ் எல்லாம் எவ்வளவு பயங்கரமான பாம்ஸ் எல்லாம் உருவாக்குறாங்க. துனியா கி ஹாலத் தேக்கோ கியா ஹே. உலகத்தினுடைய நிலவரத்தை பாருங்க, என்னவாயிடுச்சு பாருங்க. பாக்கி தோடா சமய ஹே, மவுத் ஆயா கி ஆயா. பாக்கி கொஞ்சம் தான் சமயம் இருக்கிறது, மரணம் வந்தே வந்து விட்டது. முந்தின பேஜ்ல சொன்னாங்க வீடு வந்தே வந்துருச்சு, வீட்டுக்கு போயிட்டோம்னு சொன்னாங்க பாபா. இப்ப என்ன சொல்றாங்க பாபா, மரணம் வந்தே வந்து விட்டது. கலப்பேலே முவாஃபிக் सबके शरीर धन दौलत आदि सब मिट्टी में मिल जाएंगे, बाकी हम सब आत्माएं बाबा के पास जाकर पहुंचेंगी, फिर अपनी राजधानी में आकर डांस करेंगे. கல்பத்திற்கு முன்பு போலவே அனைவருடைய ஷரீரம், செல்வம், சொத்து ஆகிய அனைத்தும் மண்ணோடு மண்ணாக கலந்துவிடும். மற்றபடி ஆத்மாக்களாகிய நாம் எல்லோருமே பாபா கிட்ட போய் சேர்ந்துருவோம். பிறகு நம்முடைய ராஜ்யத்துல வந்து என்ன செய்வோம், பாபா சொல்றாங்க டான்ஸ் ஆடுவீங்க, டான்ஸ் பண்ணுவீங்கன்னு சொல்றாங்க பாபா. அச்சா, நல்லது. मीठे मीठे सिकीलदे बच्चों प्रति मात पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप दादा को नमस्ते, गुड मॉर्निंग. தாரணா கேலியே முக்கிய தாரணைக்காக முக்கியமான சாரம் சொல்றாங்க பாபா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், अपनी बुद्धि को नॉलेज से सदा फुल रखना है. தன்னுடைய புத்தியை ஞானத்தால் சதா நிறைத்து வைத்திருக்க வேண்டும்.
बाप से आशीर्वाद व कृपा मांगने के बजाय पढ़ाई पर पूरा ध्यान दे अपने ऊपर आपे ही कृपा करनी है. பாபாவிடம் ஆசீர்வாதத்தையோ அல்லது கருணையையோ கேட்பதற்கு பதிலாக படிப்பின் மீது முழுமையான கவனம் கொடுத்து தன் மீது தானே கருணை காட்ட வேண்டும். सेकेंड पॉइंट, दुखियों को सुखधाम का मालिक बनाने की सेवा करनी है. துக்கமானவர்களை சுகதாமத்திற்கு மாலிக் ஆக்குவதற்கான சேவை செய்ய வேண்டும். ऐसा सपूत सर्वसबल बनना है जो बाप भी बलिहार जाए. பாபாவே பலியாகும்படியாக அப்படிப்பட்ட நல்ல சேவாதாரியாக ஆக வேண்டும். அப்படிப்பட்ட நல்லவராக சேவாதாரியாக ஆக வேண்டும். பாபா वरदान கொடுக்கறாங்க. मन बुद्धि की एकाग्रता द्वारा हर कार्य में सफलता प्राप्त करने वाले कर्म योगी भव. மனம் புத்தியினுடைய ஏகாகிரதான்னா ஒருமுகப்பாட்டின் மூலமாக ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றியை அடையக்கூடிய கர்ம யோகி ஆகுக. விளக்கம், दुनिया वाले समझते हैं कि कर्म ही सब कुछ है. உலகத்தினர் கர்மம் தான் அனைத்தும் என்று நினைச்சிட்டு இருக்கிறாங்களாமா. लेकिन बाप दादा कहते हैं कि कर्म अलग नहीं, कर्म और योग दोनों साथ साथ हैं. ஆனா பாப் தாதா சொல்றாங்க, கர்மம் என்பது தனிப்பட்டதாக இருக்கக்கூடாது, கர்மமும் யோகமும் இணைந்திருக்க வேண்டும். ऐसा कर्म योगी कैसा भी कर्म होगा उसमें सहज सफलता प्राप्त कर लेगा. உலகத்தினர் நினைக்கிறாங்க கர்மா வேற யோகா வேற, கர்மா செய்யும்போது யோகா பண்ண முடியாது, யோகா செய்யும்போது கர்மா பண்ண முடியாது நினைக்கிறாங்க. ஆனா பாப்தாதா நமக்கு என்ன இங்க புரிய வைக்கிறாங்க, கர்மமும் யோகமும் தனித்தனியானதாக இருக்கக்கூடாது, இணைஞ்சு இருக்கணும்னு சொல்றாங்க பாபா. அப்படிப்பட்ட கர்மயோகி என்ன கர்மா எப்படிப்பட்ட கர்மாவாக இருந்தாலும் சரி அந்த கர்மத்தை யோகத்தின் நிலையிலிருந்து செஞ்சு அதுல ஈஸியா வெற்றி அடைஞ்சிடுவாங்க. चाहे स्थूल कर्म करते हो चाहे अलौकिक करते हो, लेकिन कर्म के साथ योग है माना मन और बुद्धि की एकाग्रता है तो सफलता बंधी हुई है. அழகா சொல்றாங்க பாபா, நீங்க ஸ்தூல கர்மம் செய்றீங்களோ அல்லது அலௌகீக கர்மம் செய்றீங்களோ, பாபாவினுடைய வீட்டுல பாபா காரியம் செய்றீங்களோ, ஆனா கர்மத்தோட சேர்த்து யோகா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப அர்த்தம் என்ன? கர்மத்தோட யோகா இணைறதுன்னு அர்த்தம் என்ன? அந்த கர்மத்தோட மனம் புத்தியினுடைய ஒருமுகப்பாடு ஏகாகிரதா இருக்கிறதுனா அங்கு வெற்றி என்பது கட்டுண்டிருக்கிறதுன்னு சொல்றாங்க பாபா. அப்படின்னா கேரண்டி அங்க வெற்றி இருக்கும். கர்மா பண்ணும்போது புத்தியும் மனசு எங்கேயோ அலைஞ்சுக்கிட்டு இருந்ததுன்னா அந்த கர்மத்துல வெற்றி இருக்காது. அது என்ன கர்மமா இருந்தாலும் சரி, அது லௌகீக கர்மமோ ஸ்தூல கர்மமோ அலௌகீக கர்மமோ, மனம் புத்தியினுடைய ஒருமுகப்பாடு இருந்ததுன்னா வெற்றி அதுல கேரண்டி உண்டு. कर्मयोगी आत्मा को बाप की मदद भी स्वदग मिलती है. பாபா சொல்றாங்க, கர்மயோகி ஆத்மாவுக்கு பாபாவினுடைய உதவி கூட தானாகவே கிடைக்கிறது. ஸ்வதக மில்தி என்றார் பாபா. ஈஸியா கிடைச்சிருது, தானா கிடைச்சிருது. स्लोगन, बाप के स्नेह का रिटर्न देने के लिए अंदर से अनासक्त व मनमना भाव रहो. பாபாவினுடைய அன்பிற்கு ரிட்டர்ன் கொடுப்பதற்காக, பாபா நமக்கு அன்பு அவ்வளோ கொடுக்குறாங்க. பாபா சொன்னாங்களே, பாபா பலியாயிடுறாங்க சேவாதாரி குழந்தைங்கிட்ட. மோஸ்ட் பிலவட் பாபா நமக்கு அவ்வளோ அன்பு கொடுக்குறாங்க. அந்த அன்புக்கு நாம ரிட்டர்ன் கொடுக்கணும் இல்லையா, கைமாறு கொடுக்கணும் இல்லையா? அதுக்கு என்ன செய்யணும்? பாபாவினுடைய அன்பிற்கு ரிட்டர்ன் கொடுப்பதற்காக உள்ளத்திலிருந்து பற்றற்றவராகவும் மற்றும் மன்மனா பவ நிலையிலும் இருங்கள். நல்லது. ஓம் சாந்தி. இன்றைய ஸ்வமானம், நான் கர்ம யோகி ஆத்மா. பாபா வரதானமும் அதான் கொடுத்தாங்க. ஸ்வமானம் இன்றென்ன? நான் கர்ம யோகி ஆத்மா. நான் காரியங்களை செய்யும் போதும் பாபாவின் நினைவில் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய கர்ம யோகி ஆத்மா. மனசு புத்தி காரியத்துல ஈடுபட்டு இருக்கும் போது பாபாவும் அங்க உதவி செய்ய தானா வந்துடுறாங்க. அப்ப பாபா நினைவும் அங்க இணைஞ்சிடும் இல்லையா? அப்போ அந்த காரியத்துல வெற்றியும் கிடைக்கும்னு சொல்றாங்க பாபா. சோ இன்றைய நாள் நாம என்ன பிராக்டிஸ் பண்ண போறோம்? நான் கர்ம யோகி ஆத்மா. ஓம் சாந்தி.
கோவம்ன்றது பலம் கிடையாது, அது தன்னையே அழிக்கிற நெருப்பு. Anger is never a power. It is self-destructing fire.